எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரே நகையா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து ஆக்சுவலா நிறைய இமிடேஷன் ஜுவல்லரி தான். இதெல்லாம் கோல்டு இல்ல. நான் கொஞ்சம் ஜுவல்லரி பாக்ஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜுவல்லரி பாக்ஸோட டீடைல்ஸ் வந்து பாத்திரலாம். அடுத்ததான் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்தப்போ, அதாவது டிசம்பர் மந்த் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 25 பவுன் நகையை வந்து அடமானத்துல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது புது வீடு கிரகப்பிரவேசம் அந்த டைம்ல பில்டருக்கு வந்து பேலன்ஸ் இருந்தது, அதெல்லாம் செட்டில் பண்றதுக்காக நியர்லி 25 பவுண்ட் வந்து நகை அடமானத்துல வச்சிருந்தேன். இந்த மாசம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில நகைகளை மட்டும் நான் திருப்பி இருக்கேன். அது என்ன நகை அப்படின்றத வீடியோல காட்டுறேன். அது மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க அடமானத்துல வச்சீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம அமௌண்ட் கட்டி அதை சீக்கிரமா திருப்பலாம்னு சொல்றேன். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த டீட்டெயில் வீடியோஸ்ல சொல்லியிருந்தாலும் நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. 25 பவுனு நகையை கொண்டு போயிட்டு நம்ம அடமானத்துல வச்சா 25 பவுனுக்கும் காசு கட்டினா தான் திருப்ப முடியும், அப்படி கிடையாது. அதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் சூப்பரா இருக்கு. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா ஜுவல்லும் வைக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு பேங்கிள் பாக்ஸ், அப்புறம் ஒரு ஸ்டட் எல்லாம் வைக்கிற மாதிரியான பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்றத முதல்ல காட்டிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஜுவல்லும் வைக்கலாம். நம்பர் லாக் சிஸ்டம் இருக்கு. இதுல நம்பர் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் டு ஆர்டர் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நம்பர் லாக் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா சோஷியல் மீடியால ஒரு ஜுவல் பாக்ஸுக்கு வந்து நம்பர்ஸ் எப்படி செட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அதனாலதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 அடுக்கு வருது. கீழே வந்து நல்லா பெருசா இருக்கும். செகண்ட் வந்து ஒரு பெரிய ரேக் மாதிரி வருது. டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. இதுல வந்து நீங்க நல்ல லாங் ஆரம் நெக்லஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸோட மூடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லாங் செயின் எல்லாம் ஹேங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பவுச் இருக்கிறனால நமக்கு ஏதாவது டாலர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சேஃபா போட்டு வச்சுக்கலாம். மெயினா இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் வந்து டிராவல் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா நகைங்களையும் ஒண்ணா வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணோட ஒண்ணு அது பாத்தீங்கன்னா ஏதாவது சுத்திக்கிட்டு டேமேஜ் ஆகாம இருக்கும். அதுக்காக இந்த பாக்ஸ் வந்து நான் ஏற்கனவே பெங்களூர்ல இருக்கும்போது உங்களுக்கு காட்டியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணி. அவங்க கிட்ட தான் நான் மறுபடியும் வாங்கினேன். இது வந்து இங்க கோயம்புத்தூர்ல எனக்கு வந்து இமிடேஷன் ஜுவல்லரி நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் கோல்ட் ஜுவல்ஸும் இருந்தது. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பெங்களூர்ல இருந்தப்போ வாங்கின பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸும் அதுலயே வைக்கலாம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணினேன். ஸோ இவங்ககிட்ட எக்கச்சக்கமான பாக்ஸஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய பாக்ஸ் அனுப்புவாங்க. அல்லாம இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல் நேமு. அந்த சேனல்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நீங்க வீடியோஸாவே பார்க்கலாம். ரொம்ப நல்ல குவாலிட்டி. அப்புறம் லாஸ்ட் டைமே நீங்க வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து பேங்க் லாக்கர்க்குள்ள போகுமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு போகாது. என்னன்னா நல்லா அகலமா இருக்கு. பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்கும். ஸோ அப்போ லாக்கர்க்குள்ள வைக்கிறது வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனா பேங்கோட லாக்கர் சைஸ பொறுத்தது. ஸோ அந்த ஒரு டவுட்டுக்கு வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். நல்ல குவாலிட்டி. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் லிங்க் டு ஆர்டர் இருக்கு. யூடியூப் சேனல் லிங்க்கும் இருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு பேங்கிள் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது ஆக்சுவலா. இதுல பாத்தீங்கன்னா 2 ரோ இருக்கு. நம்ம வந்து பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுலலாம் நம்பர் வராது. ஐ மீன் நம்பர் லாக் பண்ண முடியாது. இதுல ஒரு அடுக்குல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இமிடேஷன் பேங்கிள். இந்த அடுக்குல இருக்கிறது வந்து கோல்டு பேங்கிள். ரெண்டும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டா கோல்டு பேங்கிள் பாத்தீங்கன்னா பேங்க் அடமானத்துல இருந்து மீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு சிலது லாக்கர்ல இருந்தது. அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பேங்கிள் வந்து அடமானத்துல இருந்து மீட் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். அடுத்ததா ஒரு சின்ன ஸ்டட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 12 செட்டு ஸ்டட் வைக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஒரு சில ஸ்டட் மட்டும் வச்சு காட்டியிருக்கேன். நம்ம ஜுவல்லரியில வந்து ஸ்டட் வாங்கும்போது சின்ன பாக்ஸ்ல கொடுப்பாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் கிளம்பும்போது ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணி தேடிட்டு இருக்கணும். இதுல வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு நம்பர் லாக் வராது. இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸ் பாக்ஸ். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா 600 rupees அந்த ரேஞ்சில கிடைக்குது. நான் ஃபர்ஸ்ட் காட்டின ஜுவல் பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1200 rupeesல இருந்து அவைலபிளா இருக்கு. எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிள் பாக்ஸில் இது எல்லாமே இமிட்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பேங்கிள்ஸு. இதில் நிறைய பேங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் இப்போ ரீசண்டாக ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கினேன் 6 பேங்கிள். இது வந்து நான் அடமானத்தில் வைக்கல, இதுதான் வச்சுருந்தேன். இந்த 3 வளையல் வந்து இப்போ மீட்டிருக்கேன், உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். இதில் வந்து இப்போது இந்த 3 வளையல் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் காட்டுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் அப்பா வந்து மேரேஜ் டைமில் எனக்கு போட்டது, எனாமல் வச்ச மாதிரி. ஒரு சிங்கிள் பேங்கிள் 2 சைடு வந்து சின்ன பேங்கிள்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி பிளான் பண்ணேன்னா, லெஃப்ட் சைடு வந்து நம்ம வாட்ச் தானே கட்டுவோம், ரைட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினது. இப்படி. ஸோ இது இல்லாமல் டெய்லி வியர் பேங்கிள் வந்து 2 இங்கே 2 இங்கே 2 அப்படி போடலாம்னு சொல்லிட்டு வாங்கினது. இதுதான் வந்து இப்போது ரீசண்டாக நான் அடமானத்துலேருந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு பேங்கிள் பார்த்திங்கன்னா 1.5 பவுன் நினைக்கிறேன். இது 1.5, இது 2ம் சேர்ந்து ஐ மீன் ஈச் 1.5 மொத்தம் 4.5 பவுன், 4.5லேருந்து 5 பவுனுக்குள்ளே வரும். இது எங்கே வாங்கினது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஏன்னா 15 இயர்ஸ் பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணது. கோயம்புத்தூரில் தான் ஏதோ கடையில் வாங்கினோம், பட் தெரியல. ஆனால் கொஞ்சம் மாடல் வந்து நல்லாயிருக்கும், ஃபேன்சி டைப்பில் இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரியான பேங்கிள். ஸோ இப்போ நான் புதுசாக வாங்கின பேங்கிள், எங்கிட்ட இருந்த பழைய பேங்கிள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு காட்டியிருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பழசு 3 பேங்கிள்ஸ் எங்கிட்ட இருந்தது இது. அப்புறம் இப்போ ரீசண்டாக எடுத்தது வந்து இந்த 2 பேங்கிள் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஜிஆர்டியில் வாங்கினது டெய்லி வியருக்கு. இந்த நாளும் ஃபங்க்ஷன் வியர்ன்ற மாதிரி. இப்போ 6 பேங்கிள் ரீசண்டாக ஜிஆர்டி நகை சீட்டில் வாங்கினேன். எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தீபாவளி டைமில் வாங்கினது சீட்டு போட்டு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடமானத்துலேருந்து எடுத்து இந்த 3 வளையலையும் நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லா பேங்கிலும் யூஸ் பண்ண மாட்டேன், மறுபடியும் லாக்கரில் கொண்டு போய் வச்சுருவேன். சரி, நான் இப்போ தான் எல்லாம் பேங்க் அடமானத்துலேருந்து எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கையில் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி வியர் பேங்கிள் வந்து தினமுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேங்கிள் மட்டும், 2 பேங்கிள் மட்டும் தினமுமே போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் டெய்லி போட்டோன்னா இந்த ஷைனிங்லாம் போயிடும். எனாமல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக இது டெய்லி யூஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டெய்லி யூஸ்க்கு வாங்குறதா இருந்தால் நீங்கள் இப்படி வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுதான் வந்து டெய்லி யூஸ்க்கு பர்ஃபெக்டான பேங்கிள். நல்லா ஒரு முணுமுணுன்னு இருக்கும், எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போதெல்லாம் வளையல் போட்டு கழுவணும் அப்படின்னா இந்த மாதிரி எனாமல்லாம் இருந்துச்சுன்னா அது டேமேஜ் ஆகும். இது வந்து பெஸ்ட்டு. இதுவும் 1.5 பவுன் தான் நினைக்கிறேன், 3 பவுன் வாங்கினது. ஸோ என்னோடய பேங்கிள் சைஸ் வந்து 2.6. இது தினமுமே போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் கண்டிப்பாக டெய்லி போட முடியாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஆரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னத்த வருஷம் ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கினது. ஸோ 2022 தீபாவளி அப்போது சீட்டில் வாங்கினது. இது வந்து 2023 தீபாவளி சீட்டு அப்போது வாங்கினது. ஸோ நான் இந்த கோயம்புத்தூர் புது வீட்டு கிரகப்பிரவேசம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரம் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது, அப்புறம் பேங்கிள்ஸ் இருந்தது. இது மட்டும்தான் போட்டிருந்தேன், மற்றது எல்லாமே நான் அடமானத்தில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா மீட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 வளையல் மீட்டிருக்கேன். அது இல்லாமல் ஒரு நெக்லஸ் வந்து லலிதா ஜுவல்லரியில் இருந்து வாங்கினது, அதையும் இப்போ ரீசெண்டாக அடமானத்துலேருந்து எடுத்திருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த நெக்லஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் தான் ஃபஸ்ட் டைம் நான் காட்டுறேன். அப்போ அடமானத்தில் வைக்கிற டைமில் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லாக்கர்லேருந்து எடுத்து அப்படியே அடமானத்துக்கு போயிடுச்சு. இது வந்து 15 வருஷம் முன்னாடியா, 12 வருஷம் இருக்கும் வாங்கி. அப்போ பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி வந்து மதுரையில் தான் இருந்தது, இங்கே கோயம்புத்தூர்லலாம் இல்லை. ஸோ நான் உடுமல்பேட்டிலேருந்து அப்பா கூட மதுரை போய் அங்கே லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணது. அப்போ இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி வந்து பயங்கர ட்ரெண்டு, அப்போ தான் ஃபஸ்ட்டு வருது. 12 வருஷம் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2010
அந்த டைமில் 2012 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி மேரேஜுக்கு வந்து அப்போ நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்போவும் எனக்கு இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் எல்லாம் ரொம்ப பார்த்து தான் வாங்குவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 6% தான் போட்டாங்க. அப்போது லலிதா ஜுவல்லரி வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நியூ மாடல்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க. ஜிஆர்டி வந்து வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போல்லாம் நான் ஜிஆர்டியில் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. நகை சீட்டு போட்டு தான் வேஸ்டேஜ் வராமல் ஜிஆர்டியில் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ ஏன் அடமானத்துலேருந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா, எனக்கு இந்த மாடல் வந்து அவ்வளோவா இப்போ பிடிக்கல. இப்போ பார்க்குறதுக்கு அது வந்து ஏதோ ஓல்டு மாடல் மாதிரி இருக்குது. உங்களோட ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அடமானத்தில் வச்சப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பீட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணி தான் எக்ஸாக்ட் வெயிட் போட்டு அமௌண்ட்டு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இது வேணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து எவ்வளோ கிராம் இருந்ததோ அதில் 50%க்கு தான் பார்த்திங்கன்னா கோல்டுன்னு கால்குலேட் பண்ணி சும்மா ரஃப்பாக தான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இது பேங்க்கில் இருக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு ஈக்குவலான கோல்டு ரேட்டுக்கு வந்து எங்களுக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுக்கல பேங்க்கில். ஸோ அதனால் இதுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டாங்களோ அது நம்ம வந்து நிறைய நகையை கொண்டு போய் வச்சாலுமே அடமானத்தை வைக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேக் போட்டுருவாங்க. அந்த டேகு நம்பர் சீரியல் நம்பர் போட்டுருவாங்க. அந்த சீரியல் நம்பருக்கு நேராக எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ கிராம்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கிளியராக என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பர் இருக்கிற நகையை மட்டும் திருப்புறதுக்காக கேட்டோம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவங்க என்ட்ரு பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டு அசலை வந்து பே பண்ணி இந்த ஒரு நகையை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை போட்டுட்டு புது மாடல் ஏதாவது இப்போ ஜிஆர்டி நகை சீட்டு போயிட்டுருக்கு இல்லையா, அது முடியும் போது இதை போட்டுட்டு புதுசு எடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு நிஜமாக இது ஓல்டு மாடல் நகை மாதிரி தெரியுது. உங்களோட ஒப்பீனியனையும் சொல்லுங்கள். சப்போஸ் இது வந்து நல்லா இருக்குது, யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து டோட்டலாக 25 பவுன் நகை வச்சுருந்தேன் இல்லையா, இது மட்டுமே 5 பவுன், அப்புறம் அந்த வளையல் 3 பவுன். இப்போதைக்கு 25 பவுனில் 8 பவுன் மட்டும் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ 25 பவுன் நகையை வந்து நம்ம அடமானம் வச்சா 25 பவுனுக்கும் காசு கட்டி எடுக்கணும் அப்படி இல்லை. பேங்க் சொல்கிறேன், நீங்கள் எந்த பேங்க்கில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி நிறையா நகை அடமானத்தில் வச்சாலுமே நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த அடமானத்தில் வைக்கிறதுக்குன்னே ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு, அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வட்டி மட்டும் கட்டாமல் அங்கே பேங்க்கில் போயிட்டு அசல்னு சொல்லி கட்டுங்க. நான் வந்து அசலில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கட்ட போகும்போதோ இல்லை எப்பயாவதோ இந்த மாதிரி என்கிட்ட இப்போ அமௌண்ட் 50,000 இருக்குது, 1 லட்சம் இருக்குது, நான் அசலில் கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடமான அமௌண்ட் குறைய ஆரம்பிக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 10 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சுருக்கீங்கன்னா 10 லட்ச ரூபா கட்டினா தான் எடுக்கணும் அப்படி இல்லை. நீங்கள் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி இப்போ கொண்டு போய் கட்டிட்டு அந்த 2 லட்சத்துக்கு ஒர்த்தான ஏதோ ஒரு நகை இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து நகையை எடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் நான் சீக்கிரமாக அசலை கட்டி முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னா அப்பப்போ கையில் காசு இருக்கும்போது வட்டி மட்டும் கட்டாமல் அசலையும் கொண்டு போயிட்டு மாதம் மாதம் 10,000 50,000 அந்த மாதிரி கொண்டு போய் கட்டலாம். எல்லா பேங்க்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கானா இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி தான் மீட்டேன். பெங்களூர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சமயத்திலும் நிறைய நகை அடமானத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் அமௌண்ட்டு கட்டி தான் ஒவ்வொரு நகையாக மீட்டோம். ஸோ மொத்தமாக நம்மளால் எடுக்கவே முடியாது. 25 பவுன் வச்சா 25 பவுனையும் அப்படியே ஒன்றா கட்டி சான்ஸே இல்லை எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம 3 பவுன் மட்டும் எடுக்கலாம், 5 பவுன் மட்டும் எடுக்கலாம். இல்லை எடுக்காமே விட்டுட்டு அசலை கட்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து வட்டி தொகையும் கம்மியாகும். நீங்கள் அசலை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நகைக்கான வட்டி தொகையும் கம்மியாகும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி என்னோடய நகையெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது. இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து நகையை அடமானத்தில் வச்சுட்டு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி கூட நான் நிறைய கமெண்ட் வந்துச்சு. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.